நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். ஜிபிஎஸோட இதாக கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. மற்றபடி வந்து பார்த்தீங்க பாருங்கள், பேக் சைடில் இருக்கிற வண்டியோட அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிற நம்பர்ஸ், டைனி நம்பர்ஸ்லாம் எந்த அளவுக்கு அருமையாக தெரியுது பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக கியூபோ பிராண்டில் ஒரு அருமையான ஹை குவாலிட்டியான நல்ல ப்ரீமியமான ஒரு கார் டேஷ் கேம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ப்ரோ 3K மாடல். இதில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, இதில் சோனி ஸ்டார்விஸ் 2 இமேஜ் சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. IMX675 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ரேட் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட குவாலிட்டி என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோக்கெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். வணக்கம் போல் நம்ம இந்த கேஜெட்ஸும் எங்கே வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ், அயனாவரம். இந்த ஷாப்பில் தான் நான் யூஸ்வலாக எல்லா கேஜெட்ஸுமே வாங்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ரேட்டை விட கண்டிப்பாக ஃபியூ பர்சன்டேஜ் வந்து கம்மியாகவே கொடுப்பாங்க. 2 பிரதர்ஸ் ஓன் பண்ணுறாங்க, அருமையான தங்கமான பசங்க. ஸோ மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா சப்போர்ட் பண்ணுற பீப்புள். ஸோ அதனால் இந்த ஷாப்பை நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய வீடியோவில் அதையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே வாங்கலாம். இந்த ப்ராடக்ட் பேக்கேஜில் கூட என்னெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, டேஷ்கேம் யூனிட் வருது, கார் சார்ஜர் வருது, சக்ஷன் மவுண்ட் வருது, டைப் சி கேபிள், யூசர் மேனுவல். இந்த ப்ராடக்ட்டோட டிசைனை பற்றி பார்க்கணும்னா, இது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, நல்ல ப்ரீமியம் லுக்காக இருக்குது. அதேமாதிரி பில்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஜிடாக நல்லா இருக்குது. பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஃபீல் தருது, ஏன்னா டச் கிடையாது. பட்டன் இருந்தால் கூட இந்த பட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்கணும்னா, இதில் 2 inches IPS டிஸ்பிளே இருக்குது. மெனு நேவிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது, ஏன்னா ஸ்மால் ஸ்க்ரீன் இல்லையா. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி சப்போர்ட் எல்லாமே இருக்குது. செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பேஜாக வரும். அது எல்லாமே பட்டன் மூலமாக நம்ம வந்து நேவிகேட் பண்ண முடியும். ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஜி சென்சார் சென்சிட்டிவிட்டி இருக்குது, லூப் டைமிங் எல்லாமே இருக்குது. டச் ஸ்க்ரீன் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தான், ஆனால் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமரா, அதே மாதிரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கணும்னா, இதில் 3K அல்ட்ரா HD, அதாவது 2560x1440 சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. மெயின் ஹைலைட்டே இதில் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட ஸ்டார்விஸ் 2 IMX675 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 5 மெகாபிக்சல் சென்சார். ஆனால் அந்த ஸ்டார்விஸ் 2 டெக்னால நைட் விஷன் வந்து லிட்ரலி எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா சோனி சென்சார்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதில் பர்டிகுலராக IMX675 சென்சார் இருக்கிறதுனால நைட் விஷன் பர்டிகுலராக அவ்வளவு தெளிவாக இருக்குது. ஸோ டே லைட்டை பொறுத்த வரைக்கும் கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்பர் பிளேட்ஸ் அண்ட் அந்த சைன் போர்ட்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி நைட் டைம் வந்து பார்க்கும்போது ஈவன் லோ லைட்லேயும் கிளேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சுத்தமாக இல்லை. ஸோ லைட் பேலன்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பர்னே சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டார்விஸ் 2ல் பேக் லைட் வந்து எலிமினேட்டட் BSCன்னு சொல்லுவாங்க, சென்சார் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் கம்ப்ளீட் டார்க்லேயும் யூஸபிள் ஃபுட்டேஜ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ வைட் ஆங்கிள் அண்ட் லென்ஸ் குவாலிட்டியை பற்றி பார்க்கணும்னா, இதில் 160 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டியூவல் லைன் அந்த ரோடு ஃபுல்லுமே வந்து கவரேஜ் கிடைக்கும். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபிஷ் ஐ டிஸ்டார்ஷன் மினிமம் லெவலுக்கு தான் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிஷ் ஐ மாதிரி ஒரு மாதிரி ரவுண்டாக தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ லென்ஸ் அப்பாச்சர் வந்து பார்த்திங்கன்னா f1.8, அதனால் நைட்டு வந்து கிளாரிட்டியாக இருக்குதுன்னே சொல்லலாம். அதான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், பர்டிகுலராக நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா லூப் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் ஓவர் ஆனால் அந்த ஓல்டு ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆகும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த லூப் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஜி சென்சார் இருக்குது. சடனாக உங்களுக்கு வந்து ஷேக் இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த ஃபைல் லாக் ஆகி அந்த பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்க்கிங் மோடு இருக்குது, அதாவது கார் ஆஃப் இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்து மோஷன் டிடெக்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் பார்க்கிங் லாட்டில் ஏதாவது பார்க் பண்ணியிருக்கும் போது ஏதாவது டேமேஜோ எதாவது ஆச்சுன்னா இதால் ஷூட் பண்ண முடியும். ஸோ
ஸோ டைம் அண்ட் டேட் ஸ்டாம்பு இருக்குது. ஸோ அதனால் லீகல் ப்ரூஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாய்ஸ் அலர்ட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. சில வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் வாய்ஸ் ஓவர் கூட இருக்குது. ஸ்பீட் அலர்ட், அதாவது ரெக்கார்டிங் ஸ்டேட்டஸ், இதெல்லாமே வந்து கொடுக்கும். வைஃபை கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கியூபோ ஆப்பில் கனெக்ட் பண்ணி மொபைலில் லைவ் ஃபுட்டேஜ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டிவைஸில் அந்த ஸ்க்ரீன் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைலில் லைவ் வீடியோஸ் கூட பார்க்கலாம். ஸோ ஜிபிஎஸ் வேரியண்ட்டு, லொக்கேஷன், ஸ்பீடு ட்ராக்கிங், ஓவர்லே எல்லாமே வரும். அதேமாதிரி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் மைக்ரோ எஸ்டி கார்டு மேக்ஸிமம் 1 TB வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 512 தான் இருக்கும் மற்ற பிராண்ட்லாம். இந்த பிராண்டில் 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ ஆப் இன்டெகிரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி நல்ல லைவ் வியூ வந்து பார்க்கலாம், ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி ஆப் இன்டர்ஃபேஸே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த குயின்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோட ரேட்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மற்ற கேமை விட. ஏன்னா 12,000 ஆன்லைன் ப்ரைஸு. ஸோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 500 to 2,000 ருபீஸ் வந்து கம்மியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியூபோ கார் டேஷ்கேம் ப்ரோ 3K ஒரு ஸ்மார்ட்டான, சேஃபான, அதே மாதிரி ரிலையபிளான டேஷ்கேம்னே சொல்லலாம். நம்ம சேஃப்டிக்காக, கொஞ்சம் லீகல் ப்ரூஃபுக்காகவும், முக்கியமான எவிடன்ஸ் ரெக்கார்டுக்காக மஸ்ட் ஹேவ் கேஜெட்ஸ்னே சொல்லலாம். பர்டிகுலராக நைட் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஹை டெஃபினிஷன் 3K ரெசல்யூஷன் இருக்கிற வீடியோ எடுக்கிறதுனால நல்ல கிளாரிட்டியாக, ரொம்ப அருமையாக, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற வெஹிக்கிளோட நம்பர் பிளேட்டு, அதே மாதிரி ரோடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக தெரியும். அதாவது 2560x1440 USD ரெக்கார்டிங்னால நம்மளால் நல்ல தெளிவான ஒரு வீடியோ நம்மளால் எடுக்க முடியும். செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சோனி ஸ்டார்விஸ் 2 IMX 675 சென்சார் இருக்கிறதுனால லோ லைட், அதே மாதிரி நைட் விசனில் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாமலும் கூட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 160 வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது இதில். ஸோ ரோடை முழுமையாக வந்து கவர் பண்ணும். அதாவது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ரெண்டுமே பக்காவாக கவர் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. யூஸ்வலாகவே 140 டிகிரி தான் கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் 160 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கிறதுனால பிளைண்ட் ஸ்பாட்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடி பில்டு குவாலிட்டி. ஸோ இந்த டேஷ் கேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதனால் என்ன ஆகுனா, இந்தியன் கண்டிஷன், வெதர் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப ஹீட்டுக்கும் அது வந்து விஸ்டாண்ட் பண்ணும். அதே மாதிரி கியூபோ மொபைல் ஆப்போட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வைஃபை மூலமாக மொபைலில் லைவ் வியூ, அதே மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லூப் ரெக்கார்டிங் அண்ட் G சென்சார் இருக்குது இதில். கண்டினியூஸ் ரெக்கார்டிங், ஆக்சிடென்ட் டைமில் ஃபைல் ஆட்டோலாக் ஆகும். அதனால் லீகல் எவிடன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லார்ஜ் ஸ்டோரேஜ் சப்போர்ட், அதாவது 1 TB மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது இதில். மேக்ஸிமம் 512 தான் கொடுப்பாங்க. இந்த பிராண்டில் மட்டும்தான் 1 TB கொடுக்குறாங்க. ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை என்ன கேட்டால். இதோட ப்ரைஸ் மட்டும் கான்ஸில் நான் வந்து சேர்த்துக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் மற்ற ப்ராடக்டை விட. டச் ஸ்க்ரீன் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. கொஞ்சம் பிகராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதேமாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல் கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி இதில் கான்ஸுங்கிற சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ப்ரோஸ் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குது. இதோட சார்ஜிங் கேபிள் வந்து C டைப் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கேம்லேருந்து ரியர் கேமுக்கு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்குறாங்க. குவாலிட்டி வந்து அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். குவாலிட்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ இந்த டேஷ் கேம்லேருந்து, அதாவது ஃப்ரண்ட் கேம்லேருந்து எடுத்த வீடியோ தான். வீடியோ கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 3K ரெக்கார்டிங் இது. ஈவன் அந்த நம்பர் பிளேட்ஸோட அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் கூட நல்லா கிளாரிட்டியாக தெரியுது. கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. ஒரே ஸ்மால் கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லேயுமே வந்து அந்த பிளாக் பார்டர் வருது பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷை வீடியோ எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் அலைன்மெண்ட் நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல.
ஆக்சுவலாக ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷை அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வராதுன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் லைட்டாக எனக்கு என்னமோ டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. நீங்களே பார்க்கலாம். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டைம் ஸ்டாம்ப், அந்த டேட் ஸ்டாம்ப் எல்லாமே வருது பாருங்கள். அதே மாதிரி கியூபோட பிராண்ட் நேம் வருது, எத்தனை கிலோமீட்டர்ஸ் நம்ம இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு கூட அதில் டிஸ்பிளேயில் வருது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. அது ஒரு ஆட் ஆன் வேல்யூன்னே சொல்லுவேன் நான். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பேக் கேம்லேருந்து ஷூட் பண்ண அந்த கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைடில் இருக்கிற கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக கிளாரிட்டி கொஞ்சம் மங்கலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுவுமே நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லை. ஃபுல் இமேஜ் கிடைக்குது. வியூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான வியூ கிடைக்குது. லைட்டாக அந்த ஸ்டிக்கர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மங்கலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அவ்வளோதான் தவிர்த்து. மற்றபடி அந்த வியூலாம் வந்து பக்காவாக இருக்குது, நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி பேக் சைடில் இருக்கிறதுனால பேக் சைடில் வர்ற வண்டியோட நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நைட் டைமில் எடுத்த வீடியோஸ் வந்து என்னால் அட்டாச் பண்ண முடியல. அது செப்பரேட் வீடியோ நான் போடுறேன் நான். இப்போதைக்கு டே டைமில் நான் வந்து ஷூட் பண்ணது மட்டும் தான் போட்டிருக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, இந்த கிலோமீட்டர்ஸ் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அது பக்கத்தில் சம் வெர்ஷன்ஸ் ஏதோ N12 அந்த மாதிரி ஏதோ இருக்குது அல்ஃபா நியூமெரிக்கில். பட் அது என்னென்னு தெரியல. அது ஏதோ சம் ஐபி அட்ரஸாக என்னென்னு தெரியல. பட் அதை பார்க்கணும் எனக்கு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டா இருக்குது. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏரியாவா என்னென்னு தெரியல. மேபி அந்த ரோடு ஜிபிஎஸ் நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். ஜிபிஎஸோட இதாக கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டேட் ஸ்டாம்ப்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கிளாரிட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரே ஸ்மால் கன்சர்ன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், அந்த சைஸ் ஆஃப் த வீடியோ, லேண்ட்ஸ்கேப் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். மேபி அது செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவான்னு தெரியல, நான் கவனிக்கல. அது நான் வாங்கின உடனே அப்படியே நம்ம வந்து போட்டேன் 3K ஷூட்டிங் மட்டும், அதை மட்டும் நான் எனேபிள் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சைஸ் ஆஃப் த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன் நான். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளாரிட்டியாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பேக் சைடு கேம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் லைட்டாக மங்கலாக இருக்கும். அது வந்து கிளாரிட்டி இஷ்யூஸ் கிடையாது, அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறேன் இல்லையா, அதனால். நீங்களே பாருங்கள், பேக் சைடில் இருக்கிற வண்டியோட அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிற நம்பர்ஸ், டைனி நம்பர்ஸ்லாம் எந்த அளவுக்கு அருமையாக தெரியுது பாருங்கள். இதை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணாலும் நல்ல இந்த பிக்சல் வந்து பிரேக் ஆகாமல் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா. என்ன ஒரே கன்சர்ன் என்னென்னா, கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அது சோனியோட சென்சார் வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் ஒருத்தனே சொல்லுவேன் நான். அதே மாதிரி கொஞ்சம் அந்த பல்ஜியாக இருக்குது அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தின்னாக காம்பேக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுதான் என்னோடய கான்சர்ன் சொல்கிறது. மற்றபடி அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். தேங்க்யூ.